welcome back to our session. நம்ம எல்லாருக்கும் தெரியும் current affairs is playing a major role in mains examination அப்படின்னு சொல்லி. So current affairsல ஒரு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா appointments. So இதுல இருந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒன் கொஸ்டினாவது நம்ம என்ன பண்ணுவோம் ரிசீவ் பண்ணிடுவோம். So இன்னைக்கு டிசம்பர் 2023 ஓட இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பிஸ்லரி வாட்டரோட பிராண்ட் அம்பாசிடரா யாரை சூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா தீபிகா படுகோனே வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, சூஸ் பண்ணிருக்கிறாங்க. அது மாதிரி சோனி ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபுட்பாலோட பிராண்ட் அம்பாசிடரா யாரை சூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா கார்த்திக் ஆரியனை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பெங்கால் வெஸ்ட் பெங்காலோட நியூ சீஃப் செக்ரட்டரியா யாரை சூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா பிபி கோபாலிகா வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, சூஸ் பண்ணிருக்கிறாங்க. அது மாதிரி இந்தியால இருந்து ஸ்ரீலங்காவுக்கு என்வாய் அனுப்புவாங்க இல்லையா? சோ அதுல நியூ என்வாயா யாரை செலக்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா சந்தோஷ் ஜாவா வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. அது மாதிரி நாவல் ஸ்டாஃபோட நெக்ஸ்ட் வைஸ் சீஃபா யாரை சூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா இப்போ வைஸ் அட்மைரலா இருக்கிற தினேஷ் கே திருப்பதியை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, சூஸ் பண்ணிருக்கிறாங்க. அடுத்து பிபிசி சேர்மனா யாரை செலக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா சமீர் ஷா அப்படிங்கிறவங்களை வந்து செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. ஹி இஸ் அ இந்தியன் ஒரிஜின் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, வார்ஷிப்பை வந்து கமாண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் விமன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ கமாண்டரா இருக்கிற பிரேனா தியோஸ்தாலே அப்படிங்கிறவங்க தான் என்னது ஃபர்ஸ்ட் விமன் டு கமாண்ட் தி வார்ஷிப். தெலுங்கானா போலீஸோட நியூ டிஜி டைரக்டர் ஜெனரலா யாரை செலக்ட் பண்ணிருக்கிறாங்க, நியூஸ் பேப்பர்ல கூட பார்த்தோம், ரவி குப்தாவை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. மிசோரம் சிஎம்ஐ யாரை சூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா லால்ஜு ஹோமாவை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, மிசோரமோட சிஎம்ஆ சூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே டிசம்பர் நியூஸ் பேப்பரை பார்த்திருந்தாலே போதும், எல்லாமே அதுல கவர் ஆனதுதான். ஓகேவா? அது மாதிரி தெலுங்கானாவோட நியூ சிஎம் யாரு அப்படின்னா ரேவந்த் ரெட்டி. சத்தீஸ்கரோட நியூ சிஎம் யாரு அப்படின்னா விஷ்ணு தியோசாய். சோ விஷ்ணு தியோசாயோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஹி இஸ் ஃப்ரம் ட்ரைபல் கம்யூனிட்டி. அடுத்து பாருங்க, மத்திய பிரதேஷோட சிஎம் யாரு அப்படின்னா மோகன் யாதவ். ஓகேவா? சோ நியூவா செலக்ட் பண்ணதுல மத்திய பிரதேஷோட நியூ சிஎம் யாரு அப்படின்னா மோகன் யாதவ். ராஜஸ்தானோட நியூ சிஎம் யாரு அப்படின்னா பஜன் லால் சர்மா. ஓகேவா? சோ இது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல பார்த்த நியூஸஸ் தான், ஓல்டு நியூஸ் தான். எஜிப்துல வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்திருக்கு, அதுல தேர்ட் டைம் வின் பண்ணிருக்கிறாங்க. யாரு அப்படின்னா எல்சிசி. சோ எல்சிசி இஸ் எலெக்டட் அஸ் தி எஜிப்தியன் பிரசிடென்ட். அடுத்து பாருங்க, இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு அவங்களோட அம்பாசிடரை வந்து செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. சோ இப்போ செலக்ட் பண்ண அம்பாசிடர் நேம் என்ன அப்படின்னா ரியூவன் அசார். அடுத்து பாருங்க, கோட்டக் மஹிந்திரா பேங்கோட நியூ சேர்மன் யாரு அப்படின்னா சிஎஸ் ராஜன். பிஎஸ்சி அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லையா? சோ அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு செபி அப்ரூவலோட செலக்ட் பண்ணப்பட்ட சேர்மன் யாரு அப்படின்னா பிரமோத் அகர்வால். சோ நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு. சோ நம்ம ஆல்ரெடி எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பண்டிலா எடுத்து படிக்கிறத விட இப்படி மந்த்லியா நம்ம வந்து பிரிச்சு படிச்சுட்டோம் அப்படின்னா, அதுவுமே டாபிக் வைஸா படிச்சுட்டோம்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது வந்து ஒரு பெரிய வேலையா நமக்கு தெரியாது. இட் நியர்லி ஹார்ட்லி டேக் 5 to 6 minutes தான் இதை ரிவைஸ் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நியூஸ் பேப்பர்ல என்ன பண்ணிட்டோம், இந்த சிஎம் அப்பாயின்மெண்ட்ஸ், சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஹோப் தி செஷன் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.